டயர்டாக இருப்பீங்கன்னு தெரியும். சகோன, இது ப்ரெஸ் மீட்டு. நீங்கள் ஒயிட் ஹவுஸ்லேருந்து யாராவது கேமரா இருக்கா? அவர் பேசுனதை கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இனிமேல் ப்ரொமோஷனுக்கே வர வேணாம் நீங்கள். ஏன்னா ப்ரொமோஷனில் பேசுகிறது எல்லாத்தையும் எங்கள் அண்ணன் இங்கே பேசிட்டாரு, டைரக்டர் சார். ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் டைமாக நானும் சில பிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நிறைய பேச மாட்டேன், கவலைப்படாதீங்க. ஜாலியாக இல்லைனா கிளம்பிடலாம். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு என்னை ஏமாற்றி இந்த படத்தை நடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா என்கிட்ட கதை சொல்ல வரும்போது சசி சார் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். அவர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும். இட்ஸ் வெரி ஸ்வீட் பர்சன். நிறைய பேர் சொல்லிட்டாங்க அவரை பற்றி. உண்மையாகவே ஏன்னா சினிமாவில் நிறைய நண்பர்கள் வருவாங்க போவாங்க, ஒரு மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்காக தான் இருக்கும். ஏன்னா சக்ஸஸ் மட்டும் தான் இங்கே வந்து முடிவு பண்ணும். பட் அதை மீறி சக்ஸஸ் இருக்கும்போது நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 2 படம் ஓடலைன்னா யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம அது ரொம்ப நேர்மையான அன்பு நினச்சி பழகிட்டு அதை நம்ம ஏமாந்து தான் போவோம். அது ரொம்ப யதார்த்தமான விஷயம் சினிமாவில். அப்படி இருக்க சினிமாவில் ரொம்ப சில நண்பர்கள் தான் நமக்கு நம்ம என்ன பொசிஷனில் இருந்தாலுமே எப்படி இருந்தாலுமே நம்ம கூட ட்ராவல் பண்ணுறது வெரி ஃபியூ பீப்புள். அதில் ஒருத்தராக நான் வந்து சசி சாரை பார்க்குறேன். எனக்கு தேங்க்யூ சசி சார் ஃபார் பீயிங் வித் மீ ஆல் த டைம். பட் இந்த கதை வந்து அவர் ஃபஸ்ட்டே பிட்டை போட்டார் ஒரு ப்ரொடியூசராக. நான் வந்து ஒரு கதையை கேட்டு நான் அனுப்பிச்சு ஒரு ப்ரொடியூசர் எனக்கு படம் பண்ணுற நிலைமையில் நான் இல்லை. தயாரிப்பாளர்களுக்கு ஒரு கதை ஓகே பண்ணி அவங்க என்ன ஓகேன்னு சொல்லி அனுப்பிச்சு. ஏன்னா இது இப்போ சப்போஸு படம் சரியாக ஓடலை இல்லைனா கலை நீங்கள் தான் செலக்ட் பண்ணிங்க நம்மளை மாட்டி விடலான்ற கேஸு. அப்படி இல்லாமல் உண்மையாக சார் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி இந்த கதையை எனக்கு அமிச்சார். நான் கேட்டேன். அதே மாதிரி என்கிட்ட வரும்போது வித்தார்த்தன் இந்த கதையை செலக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சகோன்னு சொன்னார். உண்மையாக கதை ரொம்ப நல்லா இருந்தது. கேட்டோன்னே பயங்கரமாக பிடிச்சிருந்தது. அதே மாதிரி வித்தார்த்தனோட கதை செலெக்ஷன் பற்றி நமக்கு தெரியும். நான் ஆனால் கதையை கேட்டு முடித்தோடனே அந்த ரோல் நான் நடிக்கிறேன் கேட்டேன். ஏன்னா இப்போது பிரதாப் சொன்னார்ல, அதுதான். ஏன்னா இப்போ எனக்குமே அந்த பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. இந்த கதையை கேட்டோன்னே நீங்கள் மட்டும்தான் நடிக்க முடியும் அதுன்றலாம் சும்மா ஜோக்கு. யாருனாலும் நடிக்கலாம் கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி இருக்க தருணத்தில் எனி ஒன் கேன் ஆக்ட். ஆக்சுவலாக இப்போது ராமரண்ணன் சொன்னாங்க உங்களை நடிக்க கூப்பிட்டாருன்னு. அது தப்பே இல்லை. எனி ஒன் கேன் ஆக்ட். இப்போன்னு கிடையாது, எப்போவுமே அது இருந்தது. பட் இப்போ அது ரொம்ப சூப்பராகவும் அது கொஞ்சம் ஓப்பன் அப்பாகவும் ஆகிடுச்சு. இப்போ ஒரு நல்ல கதை, நல்ல ரைட் டைம், ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி, ரைட் ரிலீஸ் இருந்ததுன்னா கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதா எனி ஒன் கேன் ஆக்ட். அதை நம்ம நிறைய பேர்கிட்ட பார்த்துட்டே இருக்கோம். இப்போ எவ்ரிபடி இஸ் ஆக்டிங். மியூசிக் டைரக்டர், பெரிய தயாரிப்பாளர் பசங்க, நடிகர் பசங்களாம். ஸோ அதனால் அது சூப்பரான விஷயம் தான். இப்போ நாங்களுமே நடிக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயம். ஆக்சுவலி இப்போ எங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னென்னா, இப்போ நாங்கள் தவறு பண்ண முடியாது. தவறுகள் ரொம்ப குறைவான எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை. நாங்கள் தப்பு பண்ணால் திரும்ப வி கான் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச். அது வந்து பெரிய ப்ராப்ளம். ஸோ அதனால் கண்டிப்பாக ராமர் சார் உங்கள் நல்ல ஸ்கிரிப்ட் சொன்னான்னா கண்ண மூடி நடிங்க. எனிபடி கேன் பிகம் ஹீரோ இன் ஒன் நைட் டுடே. ஸோ அது நல்ல விஷயந்தான். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேசணும்னு நினச்சேன், பட் சகோன் நிறைய பேசிட்டாரு. ஸோ அதனால் ஓகே, தேங்க்ஸ் டு யாரையா மிஸ். ஏன்னா எல்லா படத்தையும் நான் நிறைய மிஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் பேசணும்னு நினச்சேன். என்னடா விட்டு தான் வச்சேன், பின்ன நீயே பேசி டார்ச்சர் பண்ணிட்டிய. ஓகே, இந்த காமெடியில் சொல்கிற மாதிரி விட்டலாம் வேணாம். இந்த மாதிரி நிறைய பில்டப்லாம் கொடுத்தாங்களா படம். ஒன்றும் இல்லை, இட்ஸ் அ இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா. இட்ஸ் அ நைஸ் ஃபிலிம், நைஸ் ஸ்கிரிப்ட். கண்டிப்பாக நல்ல படம். இந்த மாதிரி இந்த பிரின்ஸ் படத்தில் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய படம் வந்திருக்கு. ஆனால் இதான் முதல் தடவை அப்படின்ற மாதிரி. இட்ஸ் அ வெரி நைஸ் ஸ்கிரிப்ட். நிறைய நல்ல ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஷூட்டிங் வாஸ் வெரி ரொம்ப ஜாலியாக இருந்தது. வித்தார்த்தனை கூட நடித்தது. அதுக்கப்புறம் சந்தோஷ். நான் அந்த பாயிண்ட் எதுக்கு சொல்லணும்னா, சந்தோஷ் பற்றியா சொல்லதான், அதான் வேறு லைனில் போயிட்டேன். எனக்குமே அந்த இது இருக்குது. ஏன்னா இப்போ நானுமே ரொம்ப சீரியஸான ரோல்ஸு பயங்கரமாக நீங்கள் இந்த மாதிரி ரோல் நடிங்க, இந்த மாதிரி ரோல் நடிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியல் லைஃப்பில் வந்து நான் என்னை மீட் பண்ணுறேன் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறது தான், நீ ஏன் வந்து ஜாலியாக இருக்க ஆனால் படங்களில் வந்து உனக்கு சீரியஸான ரோல்ஸே கொடுக்குறாங்க அப்படின்னு. தெரில, நம்ம ஆக்டிங்கிறது எந்த ஆக்டிங் வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றது தெரியும். பட் டேரக்டர்ஸ் அதை ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணோம். பட் நடுவில் நான் ராஜாமதினு ஒரு படம் பண்ணேன் ஜாலியாக. பட் நினச்ச அளவுக்கு அது பெருசாக போகல. ஸோ அதனால் மேபி அந்த டேரக்டர்ஸ்க்கு வந்து அந்த சைடில் இப்போ பர்ஃபார்மன்ஸு ரொம்ப த்ரில்லரு, கண்டென்ட் ஓரியன்ட் அப்படின்னோடனே ஒரு அவார்டு அப்படின்னோடனே டக்குன்னு அது நம்ம வந்து செத்துடுறோம் அப்படின்னோடனே நம்மளை வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணி கேட்குறாங்க. பட் அதுமாரி லைட் ஹார்ட்டடான ஃபிலிம், ஜாலியான படங்கள் பண்ணணும்னு எனக்கும் ரொம்ப ஆசை இருக்குது. அந்த மாதிரி கதைகள் இப்போ சகோனை வந்து சந்தோஷ் மேலே வச்ச நம்பிக்கை மாதிரி ஏதாவது டேரக்டர்ஸ் என் மேலே வச்சேன். ஏன்னா ரஞ்சித் சார் வந்து நான் நட்சத்திரம் நகர்கிறது பண்ணேன். அது பயங்கர ஒரு மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக ராங்கான ஒரு கேரக்டர். பட் ஆனால் அது போக போக டிரான்ஸ்ஃபர்மேஷன். பட் ஆனால் இட்ஸ் வெரி நைஸ் ஃப்ரீக்கியான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான். அப்புறம் டைட்டானிக்னு ஒரு படம் பண்ண ஜாலியான ஒரு ஜோனில். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது ரிலீஸ் ஆகலை. மேபி அது ரிலீஸ் ஆந்தால் டேரக்டர்ஸ் மைண்டில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறி இருக்கும். இந்த படத்துலையுமே முடித்தோடனே நான் கேட்டேன், அந்த ரோல் நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணுறதுல வந்து ஓகே, நம்மளை நம்பி பெர்ஃபார்மன்ஸ் கேட்குறாங்க. எனக்கு என்னென்னா இதை நினச்சி தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். ஆக்சுவலாக நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும் தான், நான் ஸ்டார் ஆகணும்லாம் ஆசைப்படல. ஒரு நல்ல ஆக்டர்னு பேர் வாங்கணும். நம்ம வந்து ஃபேமை விட, புகழை விட, பணத்தை விட ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம ஏர்ன் பண்ணணும் ஒர்க்கை வச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது.
பட் ஐ ஆல்வேஸ் பிலீவ் மணி அண்ட் ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கேட்டு வரக்கூடாது, நம்ம அது வந்து நம்ம பண்ணுற வேலையை பார்த்து வரணும்னு. அந்த மாதிரி தான் நினச்சேன். பட் இங்கே தமிழில் என்ன பிரச்சனைனா வந்து ஒரு படம் ஒரு ரோல் நடித்து ஹிட் ஆயிடுச்சுன்னா உடனே அதே மாதிரி எல்லா ரோலும் கூப்பிடுறது, இதனாலே இப்போ வந்து அது வந்து பண்ணி 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 அதுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து கம்ஃபர்ட்டு சேல்ரி எல்லாமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போவோம். பட் அங்கே வந்து திரும்ப அதே மாதிரி கூப்பிட்டு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அதனால கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் பண்ணலாம் தான் அண்ணன் கேட்டேன். அது இல்லை. தேங்க்யூ சாகு சசி சார். ஏன்னா நிறைய படங்கள் நடிப்போம், போவோம், வருவோம். அது ஒரு ரிலேஷன்ஷிப். எந்த படமே கண்டிப்பாக 100% சொல்லலாம், எந்த படமே பிரச்சனை இல்லாமல் நடக்காது, பிரச்சனை இல்லாமல் முடியாது. இந்த ரொம்ப ஃபேக்கான ஒரு இடம் வந்து ப்ரெஸ் மீட்டு, ஆடியோ லான்ச் இதெல்லாம் தான். கண்டிப்பாக எல்லா படத்துலையும் அதோட பிரச்சனைகள் இருக்கும். அது ரொம்ப இயல்பாக இருக்கும், எல்லாருக்குமே நடக்கும். அதே மாதிரி எல்லா படத்துலையும் இருந்த மாதிரி எங்களுக்கு இந்த படத்துலையுமே கொஞ்சம் முடிஞ்சிச்சு, சின்ன சின்ன டிலேலாம் இருந்தது, அதெல்லாம் ஓகே. பட் கடைசி வரைக்கும் நம்ம வந்து நிறைய படங்கள் நமக்கு பணம் வராமல் போயிருக்கு, எல்லாம் போயிருக்கு. பட் அதை மீறி நான் ரொம்ப முக்கியமாக சினிமா நினைக்கிறது வந்து ஃபஸ்ட்டு மக்கள் அந்த படத்தை கொண்டு போய் சேர்த்த உடனே அதை ஹிட்டாக்குறது, அதை கொண்டு போகிற ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் நீங்கள். அதை எல்லாத்த விட அந்த படத்தை பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கிற முதல் ஆள் வந்து ப்ரொடியூசர். ஏன்னா தயாரிப்பாளருக்கு மட்டும்தான் ஒரு படம் ஆரம்பிக்கிற எண்டுலேருந்து முடிகிற வரைக்கும் எல்லாமே செலவு, மற்ற எல்லாருக்குமே வரவு தான். ஆனால் அந்த படம் ஓடிச்சுனா தான் அவருக்கு லாபம், அப்படி இல்லைனா இல்லை. ஸோ எனக்கு எனக்கு சொந்த அண்ணன் தம்பிங்க இல்லை ஃபேமிலி வந்து நமக்கு காசு தருவாங்களா, ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. பட் ஒரு ப்ரொடியூசர்னு தெரியாமல் நமக்காக இவ்வளோ பணம் போட்டு படம் பண்ணும்போது அவங்களுக்கு கரெக்டாக அந்த பணம் ஃபுல் பயங்கர பெரிய லாபம் இல்லைனா கூட போட்ட பணம் வரணும்னு நான் நம்புவேன். ஸோ அதனால் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போகலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போவோம். அந்த மாதிரி இந்த படத்தை வந்து பண்ணி ஒரு விஷயம் கூட எங்களுக்கு குறை வைக்காமல் அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாரு சசி சார். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் நைஸ் ஒர்க்கிங் வித் விதார்த்தனை, சந்தோஷ் பிரதாப், அதித், அதுல்யா, மியூசிக் டைரக்டர் தேங்க்யூ, ராதிகாக்கா தேங்க்யூ ஸோ மச். நான் முகமுடியிலேருந்து அந்த ஃபஸ்ட்டு நாட்டில் அந்த வீட்டில் பாட்டு கொரியோகிராஃப் பண்ணாங்க. ஆர்ட் டைரக்டர் சார் தேங்க்யூ. ராமரண்ணன் தேங்க்யூ ஸோ மச் சார், நடிச்சிருங்க சீக்கிரமாக. சகோ அண்ணன். அவள் தான் நான் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஓகே, எண்ட் ஆஃப் டே ஒரு படம் நம்ம பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஜெனுவனான எஃபர்ட் போட்டு எல்லாருமே நேர்மையாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லா படம் மாதிரியும் கண்டிப்பாக நம்ம எல்லா படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள், இதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பரவாயில்ல தேஜு, நன்றி. சூப்பராக இருந்துச்சு. சரத் தேங்க்யூ. ஆல் தான். சார் 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 சார்